குலசேகரம் பகுதி. இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார், அவரை பார்ப்போம். பெரியவரே வணக்கம். பெரியவரே வணக்கம். எப்படி வேலை உண்டா இன்னைக்கு? இல்லை, வேலை இல்லை. வேலை போகாதது என்ன காரணம்? வேலை இல்லையே, போகல, யாரும் இல்லை. வேலை இல்லை, யாரும் இல்லை. முன்னால் என்ன வேலையை போயிட்டு இருந்தியா? வேலை கூலி வேலை தான். கூலி வேலை, விவசாய பணி எல்லாம் போவியா? இல்லையா? நம்மாட்டி வேலை, மரம் அறுது, கிணறு. ஆ, நம்மாட்டி வேலை, வாழை நடவு, எல்லா காரியம் உண்டு. இல்லை, ஆ ஆ சரி. இப்போ வயசு என்ன ஆகுது? 90 வயசு ஆகுதா? 90 வயசு ஆகுதா? உங்கள் விருப்பத்தை சொல்லுறது. ஒரு 80 போடலாம் இல்லையா? 80. சரி, அந்த காலத்தில் என்ன படிச்சீங்க நீங்கள்? பள்ளி படிப்பு படிச்சீங்களா? பள்ளி போகவே இல்லை. ஏன் போகாத காரணம் என்ன? வாத்தியார் அடிச்சாரா? ஆ, எத்தனை கிளாஸ் வரை போனீங்க? போகவே இல்லை. ஓ, புக்கும் பென்சிலும் இல்லாததுனால வாத்தியார் அடித்ததுனால போகல, பயந்து. இனி அடிபட வையான். சரி சரி. அப்போ எத்தனை வயசுல இருந்து வேலைக்கு போக தொடங்கினீங்க? 10 வயசுல வேலைக்கு போக தொடங்கியாச்சா? என்ன வேலைக்கு போனீங்க முதல்ல? மலையில? ஓ, சந்தையில் விற்பியலா? அப்போ நீங்கள் முதல்ல பிள்ளாரத்து விற்க எவ்வளோ காசு கிடச்சி? அன்னைக்கு ஒரு 50 பைசா 60 பைசா. 50 பைசா 60 பைசா சக்கரை கணக்கு. சக்கரை கணக்கு இல்லையா? 4 சக்கரம் 5 சக்கரம். 4 சக்கரம் 5 சக்கரம். ஓ, காலணா. 4 காலனாச்சு. ஓ, ஒரு சக்கரம். ஒரு ஏக்கரம் 2 ஏக்கரம் கிட்டும். ஓ, அப்போ நீங்கள் அணா காலத்தில் நீங்கள் இருக்குது. சரி சரி சரி. அப்போ கடைசியாக நீங்கள் வேலைக்கு போய் சம்பளம் எவ்வளோ வாங்கினீங்க? கடைசியில் சம்பளம் ஒரு 100-150 ரூபா சம்பளம். அதுக்கு அடுத்து வேலை செய்ய முடியல இல்லையா? சரி. இப்போ பள்ளியும் போக முடியல. இப்போ மனைவி என்ன பண்ணுது? மனைவி போச்சு. போயாச்சா? 35 வருஷம் ஆகுது. அதுதான் ரொம்ப சிக்கல் இல்லையா? அவைய இருந்திருந்தா கூட நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எல்லாம் போயாச்சு. தலையெழுத்த ஆண்டவன் நேரத்தை மாற்றிட்டாரு இல்லையா? சரி. இப்போ வேலையும் போக முடியல. இப்போ உதவித்தொகை ஏதாவது கிடைக்குதா? உதவித்தொகை கிடைக்கல. எங்கண்டு? ஓ, கடையில் உண்டு. 10 ரூபா டெய்லி. ஓ, அப்படி தாரது தான். வீட்டில் போனால் பிள்ளைகளுக்கு சாப்பாடு தரும். செலவுக்கு பைசா இருக்காது. தராதா? உதவி சாப்பாடு கிடைக்கும். ஒரு நாள் உதவி சாப்பாடா? இப்போ எங்கே தங்குவிய? ஒரு கோவில் வராந்திலையா? அப்படியா? சொத்தெல்லாம் உண்டா உங்களுக்கு? சொத்து இல்லை. முன்னாலேயே சொத்து இல்லையா? எல்லாம் வெளியே கொடுத்தீங்களா? ஓ, பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தது. சரி சரி. பிள்ளைகளுக்கு கஷ்டத்தில் இருக்கும் இல்லையா? அதோட கஷ்டத்தில் இருக்குது. அதோட என்ன சொல்ல முடியும் இல்லையா? எல்லாம் அண்ணன் வேலைக்கு தான் உண்டு. அது நம்ம உள்ளதாக அதோட கொடுத்தாச்சு. அதோட கஷ்டத்தில் தான் ஓடிட்டு இருக்கு இல்லையா? எல்லாம் பெரிய வசதிகள் உள்ள அளவில் இல்லை. எல்லாம் வறுமையில் தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தான், கூலி வேலையும் அப்படி இப்படி இருக்கும் இல்லையா? சரி. ஓ ஓ, அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. வேலைக்கு தான் பழச்ச முடியும். நம்மளோட கேடு தான் இல்லையா? அப்போ நம்ம யாரையும் குறைச்சல, நம்ம தலையெழுத்துன்னு சொல்ல வேண்டியதான் இல்லையா? அப்படிதானே? அவரா? ஓ, அந்த பெரியவர் தருவார் இல்லையா? அப்படியா? சரி. டெய்லி ஒரு நேரம். சரி. பிறகு இப்போ வேலைக்கே போகிறதில்ல, முடியல வேலைக்கு. சரி. அவங்களுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு எல்லாம் தனியாக இருக்கா? ஆதார் அட்டை எல்லாம் என்னாச்சு? இருக்கா இல்லையா? ஆதார் அட்டை கலைஞ்சு போச்சா? எடுத்தீங்களா ஆதார் அட்டை? ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டு அங்கே இருக்கா? அப்படியா? பிள்ளைகளுக்கும் அவளுக்கும் பேரெல்லாம் போட்டு. ஓ, சரி சரி. இல்லை, ஆதார் அட்டையில் பேர் மாற்ற முடியாது. ஆதார் அட்டை உங்கள்கிட்ட இருக்கும். ரேஷன் கலைஞ்சதா? சரி. நீங்கள் கலைஞ்சாலும் நீ அவையில் வேறு எதாவது சொல்லுவீங்க. அதான் கலைஞ்சு போச்சு. சரி. அப்போ அதை எடுக்கலாம், கேட்கலாம். அதை எடுத்து நீங்கள் இப்படி வறுமையில் இருக்க ஆளுக்கு அரசு உதவி செய்துட்டு இருப்போம். உங்களுக்கு பென்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எழுதி கொடுக்கணும். அதுக்குள்ளே ஏற்பாடுச்சுவோமா? சரி. பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கார், நான் காட்டேன். அங்கே வந்து அவர் சொல்லுவார் என்னென்ன வேணும்னு.
அந்த சாதனங்களை கொண்டு போனால் தான் பண்ண முடியும். ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டு இதெல்லாம் வேணும். அப்போ அதை கண்டுபிடிச்சு கொண்டு கொடுக்கணும். என்ன ஆன்லைன் மையம் ஒன்று இங்கே ஒரு இ-சேவை மையம் கடை இருக்குது. அந்த கடையில் தான் சொல்லி நீங்கள் அவங்க கேட்கறத கொண்டு கொடுக்கணும். ஆதார் அட்டைக்கு ஒரு புதுசாக எடுக்கணும். ஒரு 500 காய் தெரியும். புதுசாக எடுக்கணுமா? பழையது இல்லையா? முன்னால் எடுத்தீங்களா? முன்னால் எடுத்தீங்க இல்லையா? இருந்து இப்போ எங்கேயே கலைஞ்சு எங்கேயே போனதுக்கு நீ பிள்ளைகளை பேர் அதுவும் கலைஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஏதோ கலைஞ்சாச்சு. இனி யாருக்கு பேர்லையும் பழி போடுறது. ஏதோ கலைஞ்சாச்சு. நீ எடுக்கணும். நமக்கு அரசு தரக்கூடிய உதவியை வாங்கணும். ஓ அப்படி இல்லையா? கொடுக்காத நம்ம என்ன செய்ய முடியும்? வீட்டில் தானே வைக்க முடியும். சரி எங்கேயோ தவறிச்சு அதை வாங்குவோம் இல்லையா? சரி. இப்போது சின்ன வயசில் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். சின்ன வயசில் மறக்க முடியாத சம்பவம் கூட்டாளிகள், உங்கள் நண்பர்கள் எல்லாரும் இப்போ இருக்கணுமா? அதுதான் கூட்டாளி தான். அவங்க ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாம் போயாச்சு. எல்லாம் போனேன். கூட்டாளிகள் இல்லாமல் நம்ம தனிமையில் இருந்து வாடியோம். ஊருனா ஒரு 50-60 வயசு இருந்தாங்க போனாங்க. அவ்வளோதான். கடுகு உண்டு, அதுவும் உண்டு. அவ்வளோதான். ஜமட்டத்துக்கு போனது எல்லாமே ஜமட்டத்தில் இருந்து குறை கூட வச்சு எல்லாமே 50 கிலோ எடுக்கும்போது நான் 75 கிலோ எடுக்கணும். ஓ அப்படி போன விதத்தோட போனது. அதனால இப்போ இருக்கு. ஓ இப்படி இல்லையா? இருக்கு. சரி சரி சரி. அப்போ இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டியா? இன்னைக்கு காலையில் தேயிலையா? சரி. தேயிலை மட்டும் வேற ஒன்றும் சாப்பிடல? சாப்பிட கையில் பைசையும் இல்லை இல்லையா? சரி சரி சரி. அப்போ நம்ம இன்னைக்கு சாப்பிட போவோம். முதல்ல சாப்பிட்டுட்டு அடுத்த அந்த இ-சேவை மையத்துக்கு போயிட்டு கேட்போம். அதுக்குள்ளே ஏற்பாடு செய்வோம். என்ன சரி. நீங்கள் பழைய காலத்தில் கோயிலுக்கெல்லாம் போயிடலாம். கோயிலுக்கெல்லாம் போயிடலாம். மணி அடிக்காரா நீங்கள்? மணி அடித்தேன். அப்படியா? சாமி மாதிரி பாவாடை கொடுத்துக்கிட்டு ஒரு சாமி பாவாடை ஒரு சாமி பாவாடை கொடுத்துருக்காரு. ஐயோ வந்து அப்போ மணி அடிச்சு சம்பளம் கிடைக்கும் இல்லையா? சம்பளம் கிடைக்கும் இல்லையா? மணி அடிச்சு சம்பளம் கிடைக்கும் இல்லையா? 50 வருஷம் ஆகுது மணி அடிச்சு. எத்தனை? 50 வருஷம். 50 வருஷத்துக்கு முன்னால மணி அடிச்சாளா? அப்போ எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் மணி அடிச்சது? சம்பளம் அந்த ஊரில் இருக்க கோயிலே கோயில் இன்னும் எங்கென்ற வெளிநாட்டு பணத்தை கொண்டு வந்து வச்சு கோயிலும் கட்டி வச்சு கொண்டு காணிக்காவே கொண்டு வருமா? உங்களுக்கு தர மாட்டேனுமா? மணி அடிச்ச சம்பளம் உண்டு இல்லை தலைவரா? எவ்வளோ கிடைக்கும்? அது வருமானம் பார்த்து எனக்கு கிடையாது. உங்களுக்கு தர மாட்டேன். அந்த கோயிலில் மணி அடிக்க சம்பளம் இப்போ சம்பளம் இல்லையா? என்ன தெய்வ பணி செய்து சம்பளம் கேட்க தப்பு ஒன்று பார்த்தா? தெய்வத்துக்கு காரியம் செய்யறதுல சம்பளம் கேட்க தப்பு தான். இருந்தாலும் நம்ம செலவு கொஞ்சம் வேணும் இல்லையா? ஒரு வழியும் இல்லை இல்லையா? சரி. இப்போ கோயிலுக்கு போயிடலாம் போக மாட்டீங்களா? இப்போ கோயிலுக்கு போவேன். அந்த கோயில் தான் போயிடலாம். வேற கோயிலா? அந்த கோயில் கோயிலுக்கு போனால் அந்த கூட்டத்தில் காணிக்க போடணும். காணிக்க நீங்கள் போடணுமா? அது போடுவேன். காணிக்க போடணும். நன்கொடை கொடுக்கணும். நன்கொடை கொடுக்கணுமா? ஒரு 10,000 கொடுத்தாங்கன்னா அடுத்த கணக்கு மற்றவன் 15,000 தான். ஓ மற்றவன் 7,000 தான். அவன் 6,000 தான். இவன் 5,000 தான். ஓ கூட்டத்தில் போனால் நம்மளும் கொடுக்கணும். ஓ அப்போ காணிக்க வேண்டியது அவைகளுக்கு முக்கியம் இல்லையா? நம்ம கஷ்டப்படியா நமக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து வெள்ளக்காரன் காலத்தில் நல்ல சலுகைகள் இருந்து. ஓ அது நல்லா பண்ணிச்சிடும். நல்ல சலுகை செய்யணும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு பணம் பிரிப்பு தானா? வயறு வருதா? அப்போ நம்ம வறுமையை வந்து கணக்காகல. சரி. அப்போ அந்த கோவில்னு தப்பி இனி அடுத்த இடத்துல உதவி செய்ய இடத்துல போயிருக்க வேண்டியதானே? எங்கே ஏன் அங்கே இருக்குது? இடத்துல அதுக்கு வேண்டிய உதவி இடம் எங்கன்னு அவங்களே சொன்னால் அது அப்படிதான் இல்லையா? நீங்கள் சொல்ல நம்ப முடியல. நிறைய உதவிகள் செய்யதாட்ட தகவல் வருது. 81 என்ன நடந்தது தெரியுமா?
உங்களுக்கு ஏதோ முன்விரோதத்தில் பேசின மாதிரி பேசுதிய. சரி, பழைய கதையெல்லாம் விடுவோம். நம்ம இனி அதை இனி பேச வேண்டாம். நம்ம பாட பார்ப்போம். நம்ம தெய்வம் நம்ம தலை எழுத்துன்னு நினைக்க வேண்டியதான். அப்படிதானே? நம்ம ஆருக்கு மேலேயும் குற்றம் சொல்ல வேண்டாம். தலையெழுத்து இல்லையா? நம்ம அனுபவிச்சு ஆகணும். இன்னும் இங்கே நிறைய பாடுகளை பட்டாச்சுன்னா நமக்கு அங்கே போய் நல்ல இடம் கிட்டோன்னு தோணுது. அதுதான் இல்லையா? சிரி வருது இல்லையா? அந்த சந்தோஷத்தை தெய்வம் தந்திருக்காரு, அதே மாதிரி இல்லையா? அப்படிதானே பெரியவரே? சரி சரி. நீங்கள் முன்னால் சினிமா இல்லை பார்ப்பீங்க இல்லையா? அந்த சினிமா பார்க்கல மறக்க முடியாத சினிமா எது? மறக்க முடியாதது வீரபாண்டிய கட்டபொம்மனா? அப்போ அழகா அதில் ஒரு பாட்டு பாடுங்க பார்ப்போம். போகாதே போகாதே எங்களவா மாலை தோட்டம் அழிய கண்டே. போகாதே போகாதே எங்களவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டே. ஒட்டமாயிலே இடிய கண்டே ஒளிவார மூடோட சாய கண்டே. போகாதே போகாதே எங்களவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டே. நம்மதானா பாட்டு முடிஞ்சா? சரி. வேற வேற ஏதாவது பாட்டு தெரியுமா? தெரியாது. சரி, அப்ப செய்தியை முடிக்கலாமா? செய்தியை முடிக்கலாமா? இந்த செய்தியை வெளியிடலாமா? இந்த செய்தியை மக்கள் காண வெளியிடலாமா? ஒன்றும் குழப்பம் இல்லையே? இனி யாருக்கு மேலேயும் குறை சொல்லி புண்ணியம் இல்லை. நம்ம தலையில் எழுத்துன்னு நினைப்போம் இல்லையா? நம்ம இனி ஏதாவது ஒரு வழி செய்து ஏதாவது நமக்கு பென்ஷன் கிடைக்கும்னு பார்ப்போம். எப்படி தானே? பென்ஷன் கிடைச்சா நமக்கு ஏதாவது ஒரு 1000 ரூபா கிடைச்சுன்னா சிவாஜி கடையா? அவரு அவர் நினைச்சா காரியம் நடக்கும் இல்லையா? அப்ப அவருக்கு ரசிகர் இல்லை நீங்க? அவருக்கு ரசிகர் இல்லையா? சரி 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 பெரியவரே, இப்படி ஒரு டாட்டா சொல்லுங்க. வெற்றி உண்டாகட்டும். உங்களுக்கு பென்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். கேட்டீங்களா? இன்னைக்கு நம்ம உடனே போவோம். போயிட்டு ஆதார் அட்டை எடுக்க உள்ள வேலை, பென்ஷனுக்கு உள்ள வேலையெல்லாம் செய்வோம். ஓகே, மகிழ்ச்சி.